ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் இந்த வீடியோ போடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். சும்மா நமக்கு கான்செப்டை வச்சு தந்துகிட்டே இருக்கா வீடியோ போடுறதுக்கு. சரி, ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களை சொல்லிக்கிறேன். நேற்று கொஞ்சம் காமெடி நடந்தது, அதனால தான் நான் போடுறேன். ஆக்சுவலி எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் ரீசன் குறிப்பிட்ட ஒரு சிலர், அது ஏற்கனவே நான் சொல்லியாச்சு, என்ன பேரை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க என்கிட்ட முதல்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்படி ஆக்கும், இல்லை நாங்கள் நிற்கிறோம் அப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா பாதி பிரச்சனை இருந்திருக்காது. சரியா? பாதி பிரச்சனை இருந்திருக்காது. அவங்க சொல்லாமல் நின்னா தான் பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ அவங்க நின்னாங்க, எலெக்ஷன் நடத்தாமல் அவங்கள ஆரம்பித்து இது பண்ணியாச்சு. ஓகே, எக்கேடு கேட்டுட்டு போங்கன்னு பண்ணியாச்சு. திரும்ப அவங்க என்ன சொரிய இவ்வளோ பிரச்சனைகளுக்கு காரணம். சரியா? இப்போவும் என்ன நிலைச்சுன்னா, கொயரில் ப்ராக்டிஸ்ன்னு ஒன்று இருக்கு. அங்கே இருந்து முறை இந்த புறத்துட்டே இருக்க பைத்தியம் பிடிச்சி நம்ம போகிறது சர்ச்சைக்கு போகிற சமாதானத்துக்கு வேண்டி போகிறதா. இப்போ எனக்கு ஆக்சுவலி கொயரில் பாட்டு பாடுறது கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ். நான் அதைத்தான் யோசிக்கிறேன். இல்லைன்னா இந்த இவ்வளோ கிட்ட வந்துருந்து பாடணும் எனக்கு அவசியமே கிடையாது. இப்போ நான் ஆராதனையில் பாடிட்டு போயிடுவேன். எனக்கு அது ஒரு ரிலாக்ஸேஷன் ஆகும். இவ்வளவு வாரம் ஃபுல்லாக டென்ஷன் இருக்கும் பிஸ்னஸில், பல நாள் பிஸ்னஸ் இருக்காது, டென்ஷன் எல்லாத்தையும் ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் பண்ணுறது அந்த கொயர் ப்ராக்டிஸ் டைம் ஆகும். அங்கே இருந்துட்டு பொறுப்பு அவன் சத்தான் இவன் சத்தான், அவன் சாவல் இவன் சாவல், இதெல்லாம் தேவையா? மனுஷனெல்லாம் உயிரோடு இருக்க விடுங்க தயவு செய்து. சர்ச்சை பொறுத்தவரையும் சர்ச்சுன்னு சொல்கிறது ஒரு அமைதியாக இருக்க வேண்டிய இடம். அங்கே புறப்புறு அடுத்தவங்க இருக்கண்டாமா? சரி, ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிடுங்க தயவு செய்து. உங்களுக்கு யாருக்காவது ஜெயசேகர்கிட்ட ப்ராப்ளம் நேரடியாக அவங்கள்ட்ட பேசுங்க, அவங்கள்ட்ட ஏதாவது செய்யுங்க, பிரச்சனை இல்லை. இடையில அலிசனை இழுத்து போடாதீங்க. அங்கே சேர்த்துட்டேன் இங்கே சேர்த்துட்டேன், தயவு செய்து. எனக்கு ஜெயசேகர் ஒரு அண்ணன், சர்ச்சில் செக்ரட்டரி. அந்த விதத்தில் நான் பழகாமல் இருப்பேன். அது என்னோட விருப்பம். உங்களுக்கு யாருக்காவது அவர்கிட்ட பிரச்சனை ஒன்று அங்கே நேரடியாக தீர்த்துக்கிடுங்க. அந்த இடையில இவன் அங்கே சேர்ந்துட்டான் பிரச்சனைகளுக்கு காரணம் அப்படி ஆகும் இப்படி ஆகும் ஒரு விளக்கமும் சொல்லண்டாம். பிரச்சனைகளுக்கு காரணம் அத்தனையும் இந்த பொம்பளைங்க ஒரு 3-4 பேர். நான் வேணால் பேரை வரைக்கும் சொல்கிறது கிடையாது. இவங்க மட்டும் அமைதியாக இருந்ததுன்னா தோட்டம் வர்றதுக்குன்னு பெர்ஃபெக்டாக ஒழுங்காக இருக்கும். இவங்கள்னால இவ்வளோ பிரச்சனையும் காரணம். ஏன்னா 2 டீம் அப்படி அமைதியாக போயிட்டு இருந்தது. எலெக்ஷனோட அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். புதுசாக க்ரியேட் பண்ண அவ்வளோ. ஏன்னா காரணம் உங்களுக்குள்ள அந்த என்ன சொல்லுது ஈகோ, நாங்கள் பெரிய ஆள்னு காட்டுறதுக்கு. அதுதான் இவ்வளோ பிரச்சனையும் காரணம். அதனால் அடுத்தவன் தலையில் பிரச்சனை கிளப்பாதீங்க. இப்போ நேற்றுக்கு புதுசாக ஒரு இஷ்யூ, கோயிலில் எவன் அந்த கள்ளம் வாரான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னென்ன சத்தியமாக சொல்கிறேன், நான் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இவ்வளோ ஒரு வாரமாக ஃபுல் மழை, ஆர்கனுக்கு கீழே இருந்த பலவை விரிஞ்சிருக்கு. அந்த 2 பலவையுமே பாலிஷ்டு. அது நகர்ந்து ஆர்கன் கீழே வந்திருக்கு. ஏற்கனவே அன்றைக்கி அந்த மேரேஜ் நடந்த அன்றைக்கே பார்த்தாச்சு. அப்போ ஒரு சின்ன டவுட் யாராவது இழுத்தாங்க, இல்லை சாட்டர்டே பார்க்கும்போது அப்படி வந்திருக்கு. அதை கன்க்ளூட் பண்ண இல்லை, நீங்கள் விசாரிங்க. அதுக்கு முன்னாடி இங்கே இருந்து இவ்வளோவுக்கு வேலை என்ன தெரியுமா? இங்கே தூக்கி மாட்டினால பிரச்சனை ஆச்சுது, வேணும்னு இழுத்து வச்சானுவா. அதை நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களை மாதிரி அல்பத்தனை யாரும் செய்ய மாட்டாங்க. ஒரு கோயிலில் கோயிலில் உள்ள ஒரு பொருளை யாரும் தூக்கி மாட்டாங்க. நீங்கள் பண்ணுவீங்க. மைக்கை தூக்கி மாற்றுறது, பெஞ்சை தூக்கி மாற்ற அத்தனையும் நீங்கள் பண்ணுவீங்க. இதுக்கு சாட்சி இருக்குது, தெரியா? அதனால் உங்களை வச்சு மற்றவங்களை எடை போடாதீங்க. அங்கே இழுத்தா அதாவது கோயிலை பரிசுத்தமாக நினைக்கி யாருமே அதை செய்ய மாட்டாங்க. கோயிலில் உள்ள ஒரு பொருளை யாருமே பரிசுத்தமாக நினைக்கிறேன். உங்களை மாதிரி ஆளுங்கள் நான் சொல்லலை. உங்களுக்கு எல்லோரும் வீட்டுக்கு போன அப்புறம் பெஞ்சை தூக்கி மாற்றுறது, மைக்கை தூக்கி மாற்றுறது, இதெல்லாம் உங்கள் வேலை தானே? அப்போ நீங்கள் தான் இழுத்து போட்டுருவீங்களா இருக்கும். இல்லை பிரச்சனைக்கு வேண்டி இழுத்து வச்சுட்டு அடுத்தவனை தலையில் போடாதீங்க. அதனால் என்ன நடக்குதுன்னு முதல்ல யோசித்துட்டு அதுக்கு பிறகு பேசுங்க. அதுக்கு நாக்கில் நரம்பு இல்லைன்னு சொல்லிட்டு பேசினது. இப்போ ஏற்கனவே நான் ஸ்டேட்டஸ் போட்டதுக்கு பேசினாங்க தெரியுமா? பயங்கர காமெடி என்ன தெரியுமா? என்ன பேசியிருக்காங்க தெரியுமா? நான் ஆக்சுவலி ஸ்டேட்டஸ் போட்டது ஃபாஸ்ட்டோட கேங் என்ன சொல்லி லவ்விங் கேங்னு சொல்லி போட்டேன். இதை யாரை கிளப்பி விட்டாங்க? அவள் லவ்வர்ஸ் கேங்னு சொல்லிட்டு யாரை கிளப்பி விட்டு போட்டாங்க போல இருக்குது.
அவ்வளவு அறிவாளி. நீங்கள் கூட வச்சுருக்க ஆளுங்கள்லாம் இப்படி தான் அறிவாளிகள் அறிவு கூடின ஆளுங்களாக. புரியுதா? ஒரு பிரச்சனைக்கு காரணம் வந்து உங்களோட அல்பத்தனமான முறுமுறுத்தலும் அடுத்தவனுக்கு இந்த கோல் சொல்லுதல் தான் தோட்டத்தில் அவ்வளோ பிரச்சனையும் காரணம். புரியுதா? அதை விட்டுட்டு வந்தால் அடுத்தவனை பற்றி கொஞ்சமாக யோசிங்க. அடுத்தவன் சமாதானத்து வேண்டி கோயிலுக்கு வரதாக்கும். உங்கள் ஆர்ப்பாட்டம்லாம் நீங்கள் வச்சுக்கிடுங்க, அடுத்தவனுக்கு அது தொந்தரவாக இருக்கக்கூடாது. இப்போ டெனருக்கு ப்ராக்டிஸ் நடக்கும், பேஸ் இருந்து முறுமுறுத்துட்ருக்காங்க. நாங்கள் அதை கேட்கணுமா? டெனருக்கு நாங்கள் பாட்டை படித்தணுமா? இது அதில் கேட்டால் என்ன நடக்கும்னு நினச்சியா? இங்கே ஸ்பெஷல் பாட்டு ப்ராக்டிஸ் நடக்கும், பின்னாடி இருந்தது பொறுப்புன்னு கேட்குது. இப்போ எங்களுக்கு எதுக்கு ஆர்கனை ஃபாலோ பண்ணுவோமா, அந்த பொறுப்புக்கு அதை ஃபாலோ பண்ணுவோமா? ஏன்னா இது கேட்டாச்சுன்னா அங்கே ஒரு இஷ்யூ, பயங்கர இஷ்யூ ஆகும். இப்போ இவன் பாட்டுக்காரன், நாங்கள் பாட்டுக்காரர், சத்தியமாக நாங்கள் பாட்டுக்காரனே இல்லை. எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் பாட்டு வரும். உங்களுக்கு ப்ராக்டிஸ் இல்லாமல் வருமா இருக்கும்? எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். சரியா? தயவு செய்து என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நான் ஒரு விஷயம், அது இங்கே என்ன நடக்குன்னு தெரியாமல் இவ்வளோ நேரம் என்ன எழுத்தீங்க, என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். அது நான் யாரையும் குற்றம் சொல்கிறக்குன்னு வரல, என்ன நடக்குதுன்னு முதல்ல பாருங்கள். ஒரு 8 வரச்சுன்னா யாரும் வரமாட்டாங்க, அதில் யாரும் கேட்க மாட்டீங்க. தோணுனா வரலாம், தோணுனா போகலாம். ப்ராக்டிஸ் 6 மணிக்குனால அதுவும் யாரும் தோணுனா வரலாம், அதொன்னும் கேட்கவே மாட்டீங்க. நம்ம யாரும் நியாயத்தை கேட்க போயாச்சுன்னு இவன் கேட்காரு. இன்றைக்கி கம்மின்னு நான் எழும்பி போகிறேன். இப்போ நான் கம்மின்னு அப்புறம் இவளுக்கும் என்ன பொறுப்பு அங்கே இருந்துட்டு இவ வேலை பாட வேண்டிய வேலை தானே. நான் எப்போ போனால் இவங்களுக்கு என்ன? அப்போ நான் என்ன செய்யறேன்னு பார்க்குறது இவங்க வேலையா? நீங்கள் திருந்தவே மாட்டிங்களா? அதாவது இந்த கோயிலில் வந்து கொயரை நாசாக்கத்தை அவ்வளவு நீங்கள் கொயருக்கு வந்து பெஞ்சு செஞ்சு போட்டிங்க, பழைய பாஸ்டர் செஞ்சு போட்டிங்க இல்லையா? அந்த இடத்துல இந்த பெஞ்சு தான் நிற்கும். இந்த அளவுக்கு செய்ய முடிஞ்ச அவங்களால ஏனதானு செஞ்சதை இப்போ உள்ள கொயர் வந்து இப்போ உள்ள கமிட்டி வந்து அதை என்ன சொல்லுது, கரெக்ட் பண்ணுறாங்க. அதை விட்டுட்டு உங்கள் ஆர்கனை முன்னே தூக்குறது பேக்கை தூக்கணும்னு அங்கே யாரும் செய்யலை. இப்போ இருக்குது, அதை எப்படி கரெக்ட் பண்ண முடியுமோ அதை வந்து கமிட்டி பண்ணுறாங்க. நீங்கள் முதல்ல பெஞ்சு கரெக்ட் பண்ணி போட்டிருந்தா யார் கேட்க போகிறா? நீங்கள் 3 மைல் நீளம் உள்ள பெஞ்சை கொண்டு போட்டாச்சு, அதில் போட முடியாத பெஞ்சை போட்டாச்சு. அப்போ என்ன செய்யணும்? என்ன தரையில் இருக்கணும்? ஓ இல்லை, உங்களுக்கு மட்டும் பெஞ்சு கரெக்டாக இருக்கணும், பாக்கி யார் எப்படி வேணா இருக்கலாமா? அது ஓரளவுக்கு அறிவு இருந்திருந்தா நீங்கள் அப்போ பெஞ்சு செய்யும்போது இல்லை இந்த அளவில் இந்த சின்ன பெஞ்சு தான் போட முடியும், சின்ன பெஞ்சு செஞ்சு போடுவோம் அப்படி போட்டிருக்கணும். அது செய்யலை. அதாவது செய்யதெல்லாம் தலைகளை செஞ்சுட்டு கடைசியில் வந்து கமிட்டியும் கண்டவனே அறுக்குது. நேற்றுக்கு டார்வின் வந்து ஏதோ வந்தான்னு நினைக்கிறேன், அவர் கமிட்டி மெம்பர் வந்து ஒரு விஷயத்தை சொன்னால் அங்கேருந்து எவ்வளோ சொல்லி கேட்குது, நீங்கள் தான் பிரச்சனை காரணம்னு. அப்போ டார்வினா பிரச்சனை காரணம், கமிட்டியாக பிரச்சனை காரணம். இந்த அதாவது திரும்பவும் சொல்லலாம், எங்கே வேணாலும் சொல்லுவேன், இந்த கொயர்லையும் சரி இந்த சர்ச்லேயும் சரி அவ்வளோ பிரச்சனைக்காரன் குறிப்பிட்ட ஒரு சிலர், இந்த பொம்பளைங்களும் அவங்க பிள்ளைங்களும் தான், குறிப்பிட்ட ஒரு சிலர் தான். ராத்திரி பெஞ்சை மாற்றுறது, மைக்கை தூக்கி மாற்றுறது இதெல்லாம் நீங்கள் செஞ்சு வச்சது தான். சரியா? இப்போ கமிட்டி வந்து அதை பெர்ஃபெக்டாக வைக்க பார்க்குறாங்க. அதனால் தயவு செய்து இனி இந்த முறுமுறுக்கிறதும் புறுப்புறுக்கிறதும் வைக்காதீங்க, வேறு மாதிரி போகும். உங்களுக்கு அவ்வளோ பொறுப்பு நேராக கமிட்டியில் போய் சொல்லுங்கள், ஓய் இப்படி தான், ஏன் இப்படியெல்லாம் பண்ண, நேராக கமிட்டியில் கேளுங்க. என்ன தெரியுது பொறுப்பு இருக்குது அதில் இருந்துட்டு போய் கமிட்டியில் கேளுங்க. அது முடியாது. ஐயோ பின்ன என்னத்தை அதில் பொறுப்பு இருக்குதே? ஒரு விஷயம் யோசித்து விடுங்க, சர்ச்சு நீங்கள் சொல்கிற அதே டைலாக் தான். சர்ச்சில் விளையாடுற எவனும் உருப்பட்டது கிடையாது. எவனாக இருந்தாலும், சர்ச்சில் கை நீட்டினவனாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சர்ச்சில் விளையாடுறவன். நான் இப்போ சொல்லேன், அந்த ஆர்கனை யார் இழுத்திருந்தாலும் அவனுக்கு கட்டாயம் கடவுள் பார்த்துக்கிடுவார். ஆனால் எனக்கு மனசுக்கு அது இழுக்கல் ஆட்டோமேட்டிக்காக இந்த மழை இருந்தனால பல விரிஞ்சு வந்தது தான். சரியா? இதில் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஆர்கனை பொறுத்த வரைக்கும் டெய்லி காலையிலையும் சாயங்காலையும் வந்து பார்த்துட்டு போகிறது ஒரு நபர் உண்டு. ஒருவேளை அவர் இழுத்து வச்சுருந்தா யோசித்து பார்த்துருங்க, அப்படி வரும் திரும்ப. ஏன்னா வேறு யாரும் இதை பார்க்க மாட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும், சர்ச்சில் எல்லாருக்கும் தெரியும் இந்த ஆர்கனை வந்து பர்டிகுலர் ஒரு ஆள் வந்து டெய்லி எப்படி இருக்கு என்னன்னு பார்த்துட்டு போவார்.
எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆள் மாட்டிட்டு முழிக்க வேண்டியிருக்கு கடைசியில். ஏன்னா வேறு யாரும் ஆர்கனை தொடவும் மாட்டாங்க, திறந்து பார்க்கவும் மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க, குறிப்பிட்ட ஒரு நபர். ஸோ பிரச்சனை வராதிங்க. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், ஒரு விஷயம் யோசிச்சுடுங்க. நம்ம சர்ச்சில் காணிக்க வந்தது அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் அது திரும்ப அது கடவுளுக்கு சொந்தம், சர்ச்சுக்கு சொந்தம். தனிப்பட்ட யார் அதில் கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. அதை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ காணிக்க ரூபாயை வந்துன்னா கமிட்டி தான் அதை மெயின்டைன் பண்ணும். பொருளாக வந்தாலும் அதை மெயின்டைன் பண்ணது கமிட்டி தான். அது ஆர்கனாக இருந்தாலும் சரி, கீபோர்டாக இருந்தாலும் சரி, சவுண்ட் சிஸ்டம், எந்த சிஸ்டமாக இருந்தாலும் சரி, ஒன்ஸ் அது கோயிலுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் அது கோயிலுக்குரிய, அதுக்கு மரம் தனிப்பட்ட முறையில் எந்த சொந்தமும் கொண்டாடிட்டு காரியம் இல்லை. இப்போ ஆர்கன் இருக்குது, கீபோர்டு இருக்குது இல்லையா, அதில் ஏதாவது ரிப்பேர் வந்துன்னா தனிப்பட்ட நபர் நீங்களாக சரி பண்ணுவீங்க? அப்படி பண்ண முடியுமா? முடியாதுல்ல. இனி அதுன்னா கமிட்டியில் தான் வரும், கமிட்டி தான் சரி பண்ணணும். அப்புறம் ஏன் நீங்கள் அதில் தனிப்பட்ட இதில் கொண்டாடுறீங்க? ஆர்கனை தூக்கி முன்னே வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முன்னே வச்சு எங்கே வைப்பீங்க? சரி, முன்னே வச்சா பெஞ்சு போட முடியுமா உங்களுக்கு? அப்படி போடணுமா? இல்லை ஃப்ரெண்டு பெஞ்சே மாற்றணுமோ? இல்லை அலிசனை கோயிலேருந்து மாற்றணுமோ? அதான் பிளானா? நீங்கள் நேராக சொல்லிட்டு போகலாமா? நான் மாற எனக்கு சொல்லி நீங்கள் நேராக சொன்னால் நான் மாறக்கு ரெடி. அலிசனை கோயிலுக்கு வேண்டாம், நாங்கள் பார்த்துக்கலாம்னு சொன்னால் நான் மாறக்கு ரெடி சொல்லணும், தைரியத்தோடு சொல்லணும். முடியுமா? அதுவும் செய்ய மாட்டேன். இருந்து வேண்டாம் வேலையிலும் காட்டி 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 என்னத்துக்கு இப்படி சர்ச்சில் ஒரு ஒற்றுமை வருது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா புதுசு புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. பிரச்சனை வேண்டாம். அன்றைக்கி அவன் கை நீட்டினாக்கில் நான் திரும்ப ஒன்று கொடுத்துருந்தேன்னா அதோட முடியும். ஏன்னா பேர்லையும் கம்ப்ளைண்ட், அவனு பேர்லையும் கம்ப்ளைண்ட் வச்சு பாடிட்டு இருக்கேன். வேண்டாம், கம்ப்ளைண்ட் வேண்டாம்னு தான் நான் பேசாமல் இருந்தேன். சர்ச்சில் கொடுக்காமல கொடுத்துருக்கேன், அது வரும் வராமன்னு இருக்குல்ல. அன்னைக்கு மாறி ஒரு கை நீட்டிருந்தேன்னு வச்சுங்க, என்ன செய்விய? நீட்ட தெரியாது நினச்சிங்களா? தயவு செய்து நான் திரும்பவும் சொல்கிறேன், அமைதியாக இருக்க இடத்த அமைதியாக இருக்க வைங்க. உங்கள் பொறுப்பு இதெல்லாம் வந்து நிப்பாட்டிக்கிடுங்க. இது பொது இடம். உங்கள் வீட்டில் நீ கேம்பஸுக்குள்ளே என்ன வேணை பொறுப்பு இருக்கவோ என்னையும் செய்யுங்க. இது பொதுவான ஒரு இடம். தயவு செய்து இனி இப்படி செய்ய வைக்காதீங்க, வீடியோ போட வைக்காதீங்க, நல்லா இருக்காது. இனி இப்போ வச்சேன்னா பேர் வச்சு தான் வைப்பேன், அது வேறு மாதிரி போகும். இனி இங்கே செய்ய அவ்வளவு வேண்டாம் வேலைகளுக்கும் பேர் வச்சு செஞ்சு போடுவேன். சரியா? தயவு செய்து சபை மக்கள் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். இது ஒன்று திருந்துற மாதிரி இல்லை. கடவுள் வந்து இப்படிப்பட்ட ஆளெல்லாம் சந்திக்கிட்டோம். அது வந்து என்னமோ நினச்சிட்ருக்காங்க, என்னமோ அந்த சரி வேண்டாம். நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். சர்ச்சில் ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல் இது வரட்டும். சர்ச்சு பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இந்த குணையே தான் பிரச்சனை. அதெல்லாம் குணை கடவுள் பார்த்துக்கிடும். அதனால் தயவுசெய்து ப்ரேயர் பண்ணுங்கள். சர்ச்சில் ஒரு நல்ல ஒரு செட்டப் வரட்டும், நல்லபடியாக இருக்கட்டும். ஓகேவா? பை.